டான்ஸ் ஆடிக்கிட்டே வர ஒரே ஜாலியோ. ஹே டியூட், நான் தீபாவளி வைப்ல இருக்கேன். தீபாவளி வர போகுது, அதான். போதும் போதும், தினமும் தீபாவளி தான். மார்க் மட்டும் குறைஞ்சு பாரு, வீட்ல டெய்லியும் தீபாவளி தான். நாங்கெல்லாம் ஆக்ஸ்போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பா, மார்க் எல்லாம் குறைய மாட்டோம்ப்பா. எல்லாரும் தீபாவளிய ஜாலியா கொண்டாட தயாரா இருக்காங்க. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம், நாம கொண்டாடும் தீபாவளி பண்டிகையின் பின்னால் எத்தனை அறிவியல் காரணங்கள் இருக்குது தெரியுமா உனக்கு? என்ன காரணங்களா இருக்கு, கொஞ்சம் சொல்லே, நாமும் கேட்போம். தீபாவளிய மத சார்ந்ததா தான் பாக்காங்க. ஆனா உண்மையில இதுல பல அறிவியல் கருத்து இருக்கு. என்னன்னா, தீபாவளி வரும்போது மழைக்காலம் முடிந்து குளுகுளுன்னு குளிர்காலம் தொடங்கும். ஆமா, இதனால அறிவியலுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? கண்டிப்பாக இருக்கு. நாம நம்ம வீடுகளை சுத்தம் செஞ்சு தூய்மைப்படுத்தி பழைய பொருட்களை வெளியேற்றி நமது வீடுகளில் உள்ள கிருமிகள், பூஞ்சைகள், கொசுக்கள் போன்றவற்றை வெளியேற்றுவோம். இது ஒரு சுகாதார சுத்தம் என்றும் சுற்றுச்சூழல் சீரமைப்பு என்றே கூறலாம். அடடே, இந்த செய்தி புதுசா இருக்கே. தீபாவளிக்கு தீபம் ஏத்துறோம்ல, அதுல ஏதாவது அறிவியல் காரணம் இருக்கா? கண்டிப்பாக தீபாவளிக்கு தீபம் ஏற்றதுல அறிவியல் காரணம் இருக்கு. விளக்குகளின் ஒளி காற்றை தூய்மைப்படுத்தி ஈரப்பதத்தை குறைக்கும். இதனால நோய்கள் பரவது கண்டிப்பா குறையும். நிச்சயமா, தீபம் எரியும் போது அதோட மெல்லிய புகையால கொசுக்களும் வண்டுகளும் விரட்டிடுமா. இது பழமையான நேச்சுரல் இன்செக்ட் அப்படின்னுமே சொல்லலாம். அது மட்டுமா, விளக்குகளின் ஒளி நம் மனதிற்கு மகிழ்ச்சியை தரும். அது நம் மூளைக்கு செரோட்டின் மற்றும் டோபாமினா ஹார்மோனை உற்பத்தி செய்ய உதவுது. இது நமக்கு மகிழ்ச்சியும் ஆற்றலையும் தரும். ஓஹோ, இதற்குத்தான் ஒளி பண்டிகைன்னு அறிவியல் பூர்வமாக அழைக்கிறோமோ? ஒளின்னு சொன்னோடேதான்ப்பா எனக்கு டக்குன்னு ஒரு சாங் ஞாபகத்துக்கு வருது. தீபாவளினாலே ஸ்வீட்ஸ் தான்ப்பா எனக்கெல்லாம் ஞாபகம் வரும். சாப்பிடுறதுலாம் ஞாபகம் வரும். எனக்கு இப்பவே கண்ணா லட்டு தின்ன ஆசையான இருக்கு. ஒரே வைப்பு தான் போ. அளவுக்கு மீறி சாப்பிட்டா பிறகு நம்ம அம்மா அம்மா அம்மான்னு ஆயிருவோம். தீபாவளியில ஸ்வீட் சாப்பிடுறதுல அறிவியல் காரணம் இருக்கும். கொஞ்சம் சொல்லேன் கேப்போம். தீபாவளினாலே குளிர்காலம் தான். நம்ம குளிர்காலத்துல இனிப்பு சாப்பிடறதுனால ஆட்டோமேட்டிக்காவே இன்ஸ்டன்ட் எனர்ஜி கிடைச்சிரும். சரியா சொன்ன. தீபாவளி அப்போ நிறைய ஸ்வீட் சாப்பிட்டா சுகாதார பிரச்சனை ஏற்படும். அதனாலதான் நம் முன்னோர் அளவோடு உண்டு மகி அப்படின்னு சொன்னாங்க. தீபாவளின்னு வந்துட்டா பட்டாசு கிட்டாசு இல்லாமலா? ஷுவர். இப்பவே சூப்பர் ராக்கெட் 2000 வாங்கிட்டேன். ஒரே போம் போம் சத்தம் தான், விட்டா சூரியனுக்கே கேட்கும் போல. புஷ்னு வெடிக்கிற புஷ்வானம் போட்டாதான்ப்பா தீபாவளி ஃபுல்ஃபினால ஃபீலிங்ஸ் வரும். தீபாவளி அப்போ வெடி வெடிக்கிறதுனால சுற்றுச்சூழலை பாதிக்குமா பாதிக்காதா? நீ பட்டாசு கிட்டாசு எல்லாம் போடாதப்பா, அது நம்ம சுற்றுச்சூழலை ரொம்ப பாதிக்கும். அதுல சல்பர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடு போன்ற வாயுக்கள் வெளிவருமா. இதனால காற்று மாசு, ஒளி மாசு போன்றவை ஏற்படும். இப்படி மாசு ஏற்பட்டா எப்படிதான் நம்ம தீபாவளி கொண்டாட? நாமெல்லாம் 2K கிட்ஸ் தான். நாம கிரீன் தீபாவளி கொண்டாடலாம். அது என்ன கிரீன் தீபாவளி? குறைந்த புகை, குறைந்த சட்டம், நிறைவான மகிழ்ச்சி, இயற்கை முறையில தீபாவளி கொண்டாடுறதா இன்றைய ட்ரெண்டிங். ட்ரெண்டிங்னு சொன்ன உடனே எனக்கு ட்ரெஸ் தான் ஞாபகம் வருது. ட்ரெஸ்ல இப்ப எது ரொம்ப ட்ரெண்டிங்? நாம இப்போ ட்ரெண்டிங் சொல்றதுலாம் நம்ம தாத்தா பாட்டி காலத்துல போட்ட ட்ரெஸ் தான். தீபாவளியில நம்ம புதுசா ஜொலிக்கிற ட்ரெஸ் போடுறோமே, அதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா? ஆமா, புதிய ட்ரெஸ் புதிய தொடக்கம். புது ட்ரெஸ் புது தொடக்கம். பாரம்பரியம் பிளஸ் ட்ரெண்டிங் சேரும் போதுதான் உண்மையான ஸ்டைல் உருவாகும். தீபாவளிங்கிறது ஒரு மத விழா கிடையாது. எல்லாரும் ஒன்று கூடி மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக கொண்டாட வேண்டிய நாள். அறிவால் இருளை அகற்றி ஒளியால் வாழ்வை பலப்படுத்துவோம். தீபாவளி என்பது வெளிச்சத்திற்கான நாள் மட்டுமல்ல, நம்முடைய மாற்றத்திற்கான நாள் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.